ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்ணா ஹோம் கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், வீட்டு தோட்டத்தில் ஆர்வம் இருக்க எல்லாருக்குமே இது நல்லா தெரிஞ்சிருக்கும். ஒரு சிலருக்கு இதை பார்க்கும்போதே இது வந்து வெற்றிலை வள்ளிக்கிழங்குல இது ஒரு ரகம். இது வந்து ஏர் பொட்டேட்டோன்னு இப்போ பரவலாக எல்லாராலையும் சொல்லப்படுது. இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம இந்த கிழங்கை நான் நடவு பண்ணதுலேருந்து இப்போ அறுவடை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கு. அறுவடை வரைக்கும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் பார்க்குறது ரெண்டுமே ஏர் பொட்டேட்டோன்னு சொல்கிறது. இது வந்து வெற்றிலை வள்ளிக்கிழங்குல இது ஒரு ரகம். இது வந்து கொடிக்கு மேலே இந்த மாதிரி உருளைக்கிழங்கு மாதிரி காய்க்கக்கூடியது. இது ஒரு ரகம். இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த முளைப்பு சிகப்பு கலரில் வருது, ஒரு மாதிரி பிங்க் கலரில் வருது. இது வந்து பச்சை நிறத்தில் இருக்குது. இது ரெண்டுமே வெவ்வேறு ரகம். இப்போ இதை வந்து நான் இதுக்கான குழியை எடுத்து நம்ம தயார் பண்ணுறதுக்குள்ளே இது காஞ்சி போயிடும். அதனால் இப்போ இந்த சின்ன பாட்டில் இதை நட்டு வைக்க போகிறேன். பாருங்கள், இந்த பெரிய கிழங்கை இதில் நட்டு வைக்க போகிறேன். இந்த சின்னதை இது நம்ம குழி தயாராகிற வரைக்கும் இதுக்குள்ளே இது வளர்ந்துட்டுருக்கும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம நடவு பண்ணிக்கலாம். இப்போ இதுக்குள்ளே இதை நான் நட்டு வைக்க போகிறேன். இதை நான் எங்கே வாங்கினேன்னா, இது வந்து விழுப்புரத்தில் பாரம்பரிய நெல் மற்றும் விதை திருவிழான்னு இப்போ நடந்தது. ஜூலை 2-3 தேதிகளில் நடந்துச்சு. இப்போ அங்கே வாங்கின கிழங்கு தான் இது. பாருங்க, அவ்வளோதான். இது என்னன்னா, இந்த நம்ம அதை குழியை தயார் பண்ணி டைரெக்டாக நடவு பண்ணலான்னு அப்படியே வச்சுட்டோம்னா இது வீணாக அப்படியே காஞ்சி போயிடும். அதனால இப்போ இதை நட்டு வச்சுட்டோம்னா இதிலே வளர்ந்துட்டுருக்கும். நம்ம குழியை தயார் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நடவு பண்ணிக்கலாம். அதனால் இப்போ இதில் நட்டு வச்சுருக்கேன். இதுக்குள்ளே வளர்ந்துட்டுருக்கும். அதுக்குள்ளே நம்ம குழியை தயார் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பெரிய சைஸ் க்ரோ பேக்கில் தான் நான் ஏர் பொட்டேட்டோ நடவு பண்ண போகிறேன். இப்போ இந்த க்ரோ பேக்கை ஃபில் பண்ண போகிறேன். இதில் என்னென்னலாம் போட்டு ஃபில் பண்ண போகிறேன் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இங்கே வச்சுருக்க பொருளெல்லாம் இதுக்குள்ளே போட்டு நான் ஃபில் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த தேங்காய் நார், இந்த மட்டைங்களை இதுக்குள்ளே போட்டு அடிக்கிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அடியில் ஒரு லேயர் போட்டுட்டேன். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் மண் கலவையை போட்டுக்கலாம். பாருங்கள், இது ஆல்ரெடி நான் கலந்து வச்சுருக்கேன். இதில் வந்து 1 பங்கு நெற்பதிர், 1 பங்கு தோட்டமண், 1 பங்கு சாண எரு கலந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்குள்ளே இதை போட்டுடலாம். பாருங்க, இப்போ நம்ம போட்டிருக்க மண்கலவையோட சேர்த்தா பாதி க்ரோ பேக் நிறைஞ்ச மாதிரி தெரியும். லைட்டாக இந்த க்ரோ பேக்கை குலுக்கி விட்டோன்னா இந்த மண் வந்து அந்த மட்டைங்களுக்கு இடையில இருக்க கேப்பில் போய் நல்லா செட் ஆகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் தண்ணி விட்டோம்னா இன்னும் கொஞ்சம் கூட அளவு குறைஞ்சி வரும். நம்ம அடுத்த லேயராக இந்த இலை சரகெல்லாம் போட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த லேயராக இலை சரகை போட்டிருக்கோம். இப்போ இதுக்கு மேலே நம்ம மீதி இருக்க மண்கலவையை போட்டு நிரப்பிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மண்கலவையை போட்டு நிரப்பியாச்சு. இப்போ க்ரோ பேக்கை ரொம்ப ஃபுல்லாக போட்டு மண்ணை நிரப்பிட்ட மாதிரி தான் தெரியும். ஆனால் நம்ம தண்ணி விடும்போது இந்த மண் அமுங்கி கரெக்டான ஸ்டேஜுக்கு வந்துடும். ஏன்னா நம்ம உள்ளே நிறைய இலை சரகெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் நல்லா அமுங்கி கொஞ்சம் இடம் கிடைக்கும். அப்போ வந்து மண் கீழே இறங்கிடும். நம்ம கரெக்டான அளவுக்கு வந்துடும். ஒரு 3/4 அளவு ஆகிடும். அப்புறம் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு இதில் தண்ணி விட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், தண்ணியும் விட்டாச்சு. நம்ம வந்து கிழங்கு இப்போ உடனே நடவு பண்ண முடியாது. இன்னும் ஒரு 1 வாரம் கழிச்சு தான் நடவு பண்ணணும். அது வரைக்கும் தினமும் மண் கலவையில் தண்ணி ஊற்றிட்டே வரணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த க்ரோ பேக்கில் மண் நிரப்பி கிட்டத்தட்ட 10 நாள் ஆயிடுச்சு. இப்போ இதிலேருந்து இப்போ இந்த பொட்டேட்டோவை நட்டுடலாம். நம்ம இந்த மண் கலவையில் கொஞ்சம் மண்ணை நம்ம எடுத்துருவோம். ஏன்னா இந்த தொட்டியில் இருக்க மண் அதில் ஃபில் ஆகிடும். பாருங்கள், ரொம்ப அழகாக கொடி படர்ந்து போயிட்டுருக்கு. இப்போ நட்டு விட்டால் நம்மள சூப்பராக படர்ந்து வளர ஆரம்பிச்சிடும். இங்கே பாருங்கள், பந்தலும் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராகவே தயார் பண்ணியாச்சு. ஓரளவுக்கு இந்த கிழங்கு படர்ற அளவுக்கு போதுமான ஒரு பந்தல் தான். இப்போ நம்ம இதை எடுத்து நட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மண்ணெல்லாம் எடுத்துட்டேன் கொஞ்சம். இப்போ எடுத்துகிட்டு நடவு பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த கிழங்கு எடுத்து பாருங்கள், இதுலேயே ஒரு அழகாக ஒரு குட்டி டிராகன் ஃப்ரூட் செடி இருக்குது. இது வந்து நம்ம விதையிலேருந்து முளைக்க வச்சது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எடுத்து நடவு பண்ணிட்டேன். இந்த டிராகன் ஃப்ரூட் செடியும் சேர்த்து தான் நடவு பண்ணியிருக்கேன். அது அப்படியே இதுலேயே வளரட்டும். பாருங்கள், சூப்பராக அழகாக கொடி படர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் வளர்ந்த உடனே நம்ம ஒரு குச்சியை நட்டு இந்த பந்தல் மேலே படர விட்டுடலாம். அங்கே நம்ம நடவு பண்ணி கிட்டத்தட்ட 4 மாதம் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கொடி அடியில் இருக்கக்கூடிய கொடி எவ்வளோ மெலிசாக இருக்குது பாருங்கள். இதுலேருந்து தான் இப்போ இவ்வளோ கொடி படர்ந்து போயிட்டு அதில் வந்து கிழங்கு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து சரியாக படரலை. இப்போ தான் கொஞ்சம் லேட்டாக தான் இது வந்து கொடி சரியாகி படர ஆரம்பிச்சிருக்கு. அந்த இலை சுருட்டல் பிரச்சனையால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமே கூட இந்த மாதிரி கிழங்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதை வந்து நம்ம நிலத்துலேயே நடவு பண்ணியிருக்கலாம். நிலத்தில் நடவு பண்ணும்போது இன்னுமே கூட கிழங்கெல்லாம் வந்து ரொம்ப பெருசாக வரும். இப்போ வந்து இந்த கிழங்கு நம்ம நிலத்தில் நடவு பண்ணிட்டா சரியாக கவனிக்க முடியாதுங்கிறதால நான் தனியாக இப்போ பெரிய க்ரோ பேக்கில் வச்சு வளர்த்துட்ருக்கேன். இதிலேருந்து விதை கிழங்கு எடுத்து அடுத்த சீசனுக்கு நம்ம நிலத்துலேயும் நடவு பண்ணலாம்.
இப்போ இதை அறுவடை பண்ணும்போது எந்த அளவுக்கு பெருசாக வளர்ந்துருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஏர் பொட்டேட்டோ கொடிகள் எல்லாமே இப்போ அறுவடைக்கு தயாராகிடுச்சு. பாருங்கள், நல்லா காய்ச்சிருக்கு, நல்ல பெரிய சைஸில் இருக்குது. அநேகமாக 1.25 கிலோ இருக்கும் போல இருக்குது, அந்தளவுக்கு வெயிட்டாக இருக்குது. பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு இலைக்கும் இடையில கணுக்கல்ல இங்கே பாருங்கள் நிறைய கிழங்கு வச்சுருக்கு. ஆனால் இப்போ அறுவடைக்கு வந்து ஒரு 2-3 கிழங்கு தயாராக இருக்குது. இப்போ இதை நம்ம நடவு பண்ணி 5 மாதத்துக்கு மேலே ஆகுது. இது 6வது மாதம் நடந்துட்டுருக்கு. இந்த டைமில் நம்மளுக்கு அறுவடையும் தயாராகிடுச்சு. நம்ம நடவு பண்ணும்போது ரொம்பவே சின்ன கிழங்கு, இந்த கிழங்கை விட சின்ன சைஸில் தான் நம்ம நடவு பண்ணியிருந்தோம். ஆனால் அந்த கிழங்குலேருந்து இந்த அளவுக்கு கொடிகள் வளர்ந்து இந்த அளவுக்கு நம்மளுக்கு அறுவடையும் கொடுக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் நம்ம ஏர் பொட்டேட்டோவை விதைக்கிழங்குலேருந்து முளைக்க வச்சதுலேருந்து அந்த கொடி அறுவடை கொடுக்குற வரைக்கும் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். Thank you. Thanks for watching.